துணி துவைக்க மிஷினு, மாவு அரைக்க மிஷினு, சட்னி அரைக்க மிஷினு, வீடு பெருக்க மிஷினு, ஜாமான் கழுவு மிஷினு, எல்லாத்துக்கும் மிஷினை வாங்கி போட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுல உட்காந்து தின்னு தின்னு தூங்க வேண்டியது. அப்புறம் கை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, உடம்பு பெருத்து போச்சுன்னு ஏதாவது யோகா சென்டருக்கு போய் பணத்தை கொடுத்து வீட்டுல செய்யற வேலையை புள்ள அங்க போய் செய்ய வேண்டியது. சமீபத்தில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை கேட்க நேர்ந்தது. அது என்ன அப்படின்னா, அது ஒருவேளை உண்மையாகவே அப்படி பயிற்சி கொடுக்குறாங்களா அல்லது வேண்டுமென்றே சில வீடியோகளுக்காக அப்படி எடுத்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் அது சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையானது. அது இன்றைக்கி அநேகர் சிந்திச்சே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காணொளி. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, அநேக பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா உடற்பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த பெண்களை பார்க்கும்போதே தெரியுது, நல்லா அங்கங்கே சதையெல்லாம் வளர்ந்து போய் குனிய முடியாமல், நிமிர முடியாமல், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல், ரொம்பவே உடல் ஒரு பருமனான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க. அப்படி பயிற்சி எடுக்கும்போது எப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்குறாங்க? துணி துவைக்க வைக்கிற மாதிரியான பயிற்சி. இன்னும் எப்படி வீட்டில் கூட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த குனிந்து கூட்டுவதை போல பயிற்சி, பாத்திரங்களை கழுவுவதை போல பயிற்சி. இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தெரிஞ்சாலும் தெரியலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்குது. இன்றைக்கி நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய சோம்பேறித்தனம். அவன் வேலை செய்கிறதுக்குன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சடைஞ்சிக்கிறது. வேலை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க போட்டி போட்டுக்கிறது. ஒருவேளை அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னா, தங்கச்சி செய்யட்டும் நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு, இல்லைன்னா அவங்க செய்யட்டும் விடுறது. அல்லது ஒரு மாமியார் மருமகளாகவே இருக்கட்டும். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நிறையா குடும்பங்களில் மாமியார் செய்யட்டும் அப்படின்னு மருமகள், அவங்க வயசானவங்க, குனிஞ்சு நிமிர கஷ்டப்படுவாங்க. அப்போ சில வேலைகளை நாம உற்சாகப்பட்டு ஓடி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறையா மருமகளுக்கு இருக்கிறதில்லை. மாமியார்மார்களும் சரி, மருமகள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்களே, நம்மளும் கூட மாட நம்மளால் முடிஞ்ச சில ஒத்தாசைகளை அங்கே செய்வோம் அப்படின்னு செய்கிறதில்லை. உண்மையிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டில் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் அந்த வீட்டு வேலைகளை இசைந்து ஒன்றா கலந்து ஏதோ இவங்களால் முடிஞ்சதை அவங்க மருமகளுக்கு ஒத்தாசை செஞ்சு வாழும்போதும், மருமகளும் உற்சாகமாக அந்த வீட்டில் எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்யும்போதும், அப்படிப்பட்ட குடும்பம் எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக இருக்கு யோசிச்சு பாருங்கள். நிறைய பாஸ்டர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கனவாகவே இருக்கும். பாஸ்டர்களுக்கு மாத்திரமில்லை, எல்லா கணவன்மார்களுக்குமே இது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். பாஸ்டர்மார்கள் வேதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ரூத்தையும் நகோமியை வச்சு குடும்பத்தில் ஒரு மருமகளும் மாமியாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போதிப்பாங்க மக்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரூத்துக்கும் நெகமிக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். ஒரு மருமகளும் மாமியாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நிறைய போதகர்களுக்கு உதாரணத்துக்கு அவங்கள தான் எடுக்க முடியுது ஒழிய, தங்கள் வீட்டில் தங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கிற உறவுகளை வச்சு என்ன செய்ய முடியல, எடுக்கவே முடியலை. ஏன்னா அவங்க குடும்பத்திலே நிறைய பேருடைய குடும்பத்தில் அது காணப்படுறது இல்லை. ஆனால் அவங்களுடைய ஏக்கமாக கனவாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கங்க. நிச்சயமாக நம்ம இந்த சோம்பேறித்தனம் பண்ணாமல் வீட்டில் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறத நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, இது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமும் கூட. ஒரு மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் இப்படி தான் இருக்கணும். நம்ம வேதத்தில் எடுத்துக்காட்டுக்காக ஒரு ரூத்தையும் ஒரு நகோமியையும் பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பமுமே அப்படிப்பட்ட குடும்பமாக தான் என்ன செய்யணும், அன்போடு கூட இருக்கணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த என்ன செய்யுது, போட்டி பொறாமை, நான் தான் செய்யணுமா, நான் என்ன வேலைக்காரியா, இப்படிங்கிற பல விஷயங்களை, தேவையில்லாத கடவுளுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை, குப்பைகளை தன்னுடைய எண்ணங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், சண்டை. இதனால் என்ன நடக்குது பாருங்கள், வீட்டில் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு எந்த வேலையும் பார்க்காம இப்படி சொகுசாக இருக்கிற பெண்களுக்கு கடைசியில் உடல் எடை கூடி போய் அந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி அங்கே எங்கேயோ போய் துணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ போய் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இப்போ பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆண்களுடைய கதி அதோ கதி தான். அவங்க உழைக்கிறத பூரா பாருங்களேன், புதிய புதிய ப்ராடக்ட் என்ன வந்திருக்குது. அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ உங்கள் குடும்ப வளர்ச்சின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் என்ன செய்யணும், அந்த பொருளெல்லாம் வாங்கி குவிப்பது தான் கௌரவம்னு நினைக்கிறாங்க.
ஏத்த வீட்டுக்காரி வாங்கிட்டா, பக்கத்து வீட்டுக்காரி வாங்கிட்டா, அவ வாங்கிட்டா, இவ வாங்கிட்டா, கண்டிப்பாக என் வீட்லேயும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பொருளை போட்டு சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் போட்டு வித்தியாசமான பொருட்களை வாங்கி குவித்து கடைசியிலே இவங்க சோம்பேறியாக உட்காந்துக்கிறது. ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாமார்கள் பாட்டிமார்கள் இருந்த காலத்துலலாம் வீட்டில் ஆட்டாங்கல் இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கும். அதில் ஆட்டி கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அந்த உணவு பதார்த்தங்கள்லாம் உண்டாக்குவாங்க. அது மாதிரி எவ்வளோ பெரிய முத்தம் அவங்க வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வாசலே அவ்வளோ பெரிய வாசல் இருக்கும், சுற்றியும் மரங்கள் இருக்கும், அதில் குப்பை விழுந்துக்கிட்டே இருக்கும். அவங்க காலையும் மாலையும் பார்த்தீங்கன்னா அயராது சந்தோஷமாக அதை குனிஞ்சு நிமிர்ந்து என்ன செய்வாங்க, கூட்டுவாங்க. அப்படி வாழ்ந்த நம்ம பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்திருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் 7-8 பிள்ளைகள் பெற்று கூட அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமாக சரீரத்தில் அவ்வளவு பலசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு 1-2 பெற்றெடுக்கவே இன்றைக்கி எல்லாம் கரண்டு போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதீத சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்கிறோம். இந்த சோம்பேறித்தனம் நம்முடைய இந்த உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது. இந்த சோம்பேறித்தனம் நம்முடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையுமே கெடுக்குது. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு கொளுத்த ஒரு சூழ்நிலை. அதனால தான் வேதாகமம் இப்படி ஒரு வசனம் சொல்லுது, என்னென்னா சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று. என்றைக்குமே இந்த உலகத்தில் அதீத சுகபோகம், அதீத செழிப்பு, அது ஒரு கர்வத்தை கொண்டு வரும், ஒரு மன மேட்டிமையை கொண்டு வரும். அதன் மூலியமாக ஆவிக்குரிய துரோகத்தை செய்வதற்கும் அது என்ன செய்யும், ஒரு பெரிய வழிவகுக்கும். ஆக மொத்தம் இந்த கொழுத்து போகிற ஒன்று அப்படிங்கிறது நம்ம சரீரத்தையும் சிதைச்சிரும், ஆவிக்குரிய லைஃப்பையும் என்ன செஞ்சிடும், சிதைச்சிரும். அதனால் எந்த அளவுக்கு கொழுப்பு அண்டாமல் வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்துக்குள்ள கெட்ட கொழுப்பு அண்டாமல் அதை கரைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து என்ன செஞ்சணும், நாள்தோறும் உங்களுடைய வாழ்வியலாக அது மாறி போகணும். வாழ்வியலாக மாற்றலைன்னா பணம் கொடுத்து மாற்றுறதுக்கான சூழ்நிலைகள் எங்கேயாவது போய் என்ன செய்ய வேண்டியது இருக்கும். இன்றைக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கொட்டுறாங்க, போய் மூச்சு பயிற்சிங்கிறாங்க. பழுவான வேலைகளை வீட்டிலேயே நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் அவசியம் கிடையாது. யோகா அப்படின்னு போய் அங்கே எங்கேயும் உடம்பை நெளிச்சு இதை பண்ணி என்ன செய்கிறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. வீட்டில் அன்றாடம் நம்முடைய வாழ்வியலே நம்ம வேலையை நம்ம கைப்பட சந்தோஷமாக பலனோடு கூட செய்யும்போதே நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்க போகுது. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கணவன் படுற பாடெல்லாம் சொல்லி மாளாது. சம்பாதிக்கிற பணமெல்லாம் அதை வாங்கி போடு, இதை வாங்கி போடு, இப்படி சொகுசாக இருக்கணும், அப்படி சொகுசாக இருக்கணும், நீ எல்லாம் கணவனா, அவன் வாங்கி கொடுத்துட்டான், இவன் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நச்சரித்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்துக்கு என்னென்ன வழியெல்லாம் செய்யணுமோ எல்லா வழியும் வீட்டில் இன்றைக்கி குடும்ப பெண்கள் செஞ்சுக்கிறாங்க. எல்லாம் வாங்கி போட்டு குமிச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துலையே நோகாமல் எல்லாமே கிடச்சிடணும். அப்படி எல்லாம் கிடச்சி இது மாதிரி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் வாழ்க்கை, யோசிச்சு பாருங்கள். அது தேவையில்லாத உடல் பருமனை தான் போட வைக்கும். இது போன்ற நிறைய பிரச்சனைகளை தான் வாழ்வியலில் என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அதனால் தயவு செய்து இதை சற்று சிந்திச்சு பாருங்கள். பைபிளிலே இன்னொரு வசனமும் இருக்குது, அதையும் கூட நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். இங்கே ஏதோ அவன் செத்துருவான் அந்த பாணியில் அந்த வசனம் சொல்லப்படல. சோம்பேறியானவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்ய சம்மதிக்க மாட்டான். ஆனால் ஆசை மட்டும் அவனுக்கு நிறையா இருக்கும். நல்லா இருக்கணும், உடல் நிறைய பேர் பாருங்களேன் ஸ்லிம்மாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குதா? எல்லாருமே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கணும், தொந்தி ஏறக்கூடாது, இப்படிலாம் ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆசை நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை லைஃப்பில் செய்யவே மாட்டாங்க. குறுக்கு வழியில் ஏதாவது செய்ய முடியுமா? சோம்பேறியாக தான் நான் இருப்பேன், வீட்டில் எந்த வேலையும் நான் செய்யவே மாட்டேன், வேலை செய்ய சொன்னால் பெண்ணியத்தை பற்றி பேசுவேன். வேலை மட்டும் செய்ய சொல்லக்கூடாது, புருஷன் ஏதாவது வேலை செய்ய சொன்னானா, மாமியார் ஏதாவது வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா உடனே பெண்களுக்கு எடுக்கப்படுற அநீதி, என்ன வேலை செய்ய சொல்லி குடும்பப்படுத்துகிறாங்க, அப்படிலாம் பண்ணுவேன். ஆனால் குறுக்கு வழியில் நான் 2 லட்சம் கட்டி என் உடல் எடையை எங்கே போய் கம்மி பண்ணலாம், அங்கே போய் அந்த சென்டருக்கு போய் நாங்கள் என்ன செய்கிறோம், துணி துவைச்சிக்கிறோம், கூட்டுறோம், பெருக்கிறோம், குனிகிறோம், நிமிரோம், எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஆனால் வீட்டில் மட்டும் குடும்பத்தில் மட்டும் என்ன செய்ய மாட்டோம். அது வந்து கௌரவ குறைச்சல் இல்லையா? அங்கே வந்து நாங்கள் சோஃபா செட்டில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வரணும். புருஷன் வந்து லைட்டாக ஒரு பலவீனமாக இருக்குதா தனக்கு, புருஷன் உடனே என்ன செய்யணும், ஆர்டர் பண்ணி அங்கேருந்து பிடிச்ச சாப்பாடு, பிரியாணியா, பர்கரா, பீஸாவா எல்லாம் ஆர்டர் பண்ணி தரணும். உட்காந்த இடத்துல திங்கணும். எல்லாம்
நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. வேலை செய்ய சொல்லிடவே கூடாது. அதுவும் மாமியார் வாய் திறந்தா கூடவே கூடாது. ஆனால் கடைசியில் என்ன ஆகும், இப்படி தான் ஆரோக்கியமற்ற சூழ்நிலை போய் எங்கேயோ போய் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆக நான் இதை சொல்ல வர்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஒரு பெண் வலியோடும் வேதனையோடும் சில நேரங்கள் இருக்கும்போது, முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போதும் வேலை செய்ய சொல்லி அவங்கள சொல்கிறத நான் இங்கே ஊக்கப்படுத்தலை. நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாமியாரும் மருமகனும் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா, அல்லது கணவனாக கூட இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் பலவீனமாக இருக்கிற சமயத்தில் நாம் என்ன செய்யணும், போய் அவங்களுக்கு உதவியாக செய்யணும். அதெல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் சில விஷயங்களை யோசிச்சிட வேணாம். சொல்லக்கூடிய முக்கிய கருத்தை வச்சுக்கோங்க. சில விஷயங்களை நம்ம முன்னால் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன செய்யணும்னா, சில தவறான விஷயத்தை நியாயப்படுத்துறது. சரிங்களா? உண்மையே இருக்குது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் சில மாதவிடாய் நேரங்கள்லையோ இல்லை மற்ற பிரச்சனை நேரத்திலையோ உடல்நிலை சரியில்லாத நேரங்கள்லையோ அவங்களால வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அவங்கள வேலை செய்ய சொல்லுவது ஒரு கொடுமையான விஷயந்தான். அதை நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா சமயத்துலையுமே சோம்பேறியாக இருந்துடக்கூடாது. அதை ஒரு காரணம் காட்டிக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்களா, சில காரணங்களை காட்டிக்கொண்டு தாங்கள் செய்கிற ஒரு பெரும் தப்புக்கு என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஆதரவாக வச்சுக்கிடுவாங்க. ஸோ அது முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம். ஆக நான் சொல்ல வர்ற விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த வீடியோவின் மூலியமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா, குடும்பம் அப்படிங்கிற உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்களே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய பழகுங்க. உங்களுடைய கொழுப்பு உங்களுடைய சரீரத்திலே அண்டாதபடிக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறங்க. அப்படி பார்க்காம சுகபோகமாக வாழணும், நான் எந்த வேலையும் செய்யாமல் குடும்பத்தில் அப்படியே அழகாக இருக்கணும், ராணி மாதிரி தான் நாங்கள் இருப்போம், அது 10-20 பேர் வேலைக்கு இருக்கணும் அப்படிங்கிருக்கும்போது தேவையில்லாத உடல் உபாதைகளும் நோய்களும் பிரச்சனைகளும் வரும். அதை தீர்க்கறதுக்கு வெளியே அப்புறம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொட்டி தீர்த்து எங்கேயோ போய் அந்த வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படும். ஆக நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்தில் ஒரு ரூத்தாக, ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்தில் ஒரு நகோமியாக என்ன இருந்து செயல்படுங்க. அதுதான் உண்மையிலேயே தேவனை அறிந்து கொண்ட, தேவனை நம்புகிற, தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய அழகு என்பதை புரிந்து கொள்ளுங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதித்து அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும்படி நமக்கு அருள் செய்வாராக. God bless you.